ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அயிர மீன் குழம்பு. இதை எப்படி வைக்கலான்னு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 1 கிலோ அயிர மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் நம்ம சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றும்போது இந்த மீனுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இல்லாட்டி மீன் உப்பு போடும்போது துள்ளிக்கிட்டு இருக்கும், வெளியிலலாம் போயிடும். நம்மளுக்கு அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உப்பு போட்டோன்னே ஒரு மூடியை போட்டு டக்குன்னு மூடி விட்டுருங்க. மூடி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீனெல்லாம் செத்துரும் நம்மளுக்கு. இப்போ மீன் எல்லாமே செத்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியேறி வந்துருச்சு. இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். மீனை உரசும் போது மண்சட்டியில் போட்டு உரசி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கு எல்லாமே நல்லா வெளியே போயிடும். நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசின பிறகு ஒரு 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே சின்ன கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா போய் எடுத்துடணும். அப்போ தான் குழம்பு வைக்கும்போது கல் மண் கடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசின பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் ஊற்றிடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு குட்டி மீனாக இருக்கிறதுனால கையில் எடுத்து அலசி எடுக்கும்போது நம்மளுக்கு கீழே போயிடும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து நம்ம அதில் ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 தடவை இதே மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அயிர மீனை நான் சொன்ன மெத்தேடில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ மீனை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். குழம்புக்காக 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் வைக்காதீங்க, எப்போதுமே சின்ன வெங்காயத்தில் வைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இதோட 4-5 பல் பூடு, 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளி வெங்காயம் மட்டும்தானே போட்டிருக்கனால தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்செடுத்தாச்சு. குழம்பு வைக்கிறதுக்காக மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு, வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பட்டை வத்தை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு தக்காளியும் சேர்க்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துடலாம். இது சேர்த்த பிறகு நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பச்சையாக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வதக்கிடணும். வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிய ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்து மசாலா சேர்க்கணும். இப்போ இதோடய நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் மேலே தெளிய ஆரம்பிச்சது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போதுமே புளிப்பு உரப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வந்த பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம்.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. கொதித்து நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 மூடி தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் வற்றிருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேக விடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம். அதுக்கடுத்து ரொம்ப வேக விட்டேன்னா பொடி பொடி மீனால் குழஞ்சி போயிடும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போது சூப்பரான டேஸ்டியான நம்ம அயிர மீன் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் அயிர மீன் கிடச்சேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.